என்னடா? ஆமா. டேய் என்ன ஒரு விதமா பாக்குற? இல்ல என் மூஞ்சி என்னடா ஒட்டட கறி மூஞ்சி பையா. யாரு கறி மூஞ்சா? நான் கறி மூஞ்சா? என் அழகு பார்த்து ஊரு கொளுத்தி நக்கமா குசலப்பு முக்கா சொன்னி ஊரு போச்சா? ஊர் வேசி குஷ்பு முக்கா சொன்னி சுதாசினி. ஐயோ தாண்டி சுதாசினி. சுதாசினி. சுதாசினிடா. சுதாசினி. இந்த அழகு நம்ம பறக்காது. எல்லாரும் போட்டு பராமரிக்கிறாங்க முன்னால. டேய் இவங்கள பார்த்து அடி பொண்ணு காவேரி அடி பொண்ணு காவேரி. அடி போயிச்சா? என் பேரு அடி பொண்ணு காவேரி. நீ இவ்வளவு அழகா இருக்கிறியே, நீ சினிமா நடிச்சானு என்ன கேட்டாங்க. நீ சினிமா நடிக்கிறீங்க வேண்டாவானே ஹீரோ ஒருத்த கூட என் கலருக்கு செட் ஆகும். நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குமா? ஹீரோ செட் ஆகலையா? பூங்கால இருக்கா? எல்லாம் பலாக்காக்குறாங்க, எல்லாம் கருப்பாக்குறாங்க. ஆமா நீ கல்றாங்கற எவ்வளவு அழகு எவ்வளவு எல்லாம் பலாக்காக்குறாங்கன்னு வானான்ட்டு. வானான்ட்டா? பிளாக் கருப்பாக்குறாங்களா? வானான்ட்டாளா? இங்கிலீஷ்ல சொன்ன பலாக்காக்குறாங்க. பாயந்த கலர்ல சும்மா நாங்க பையன் கலர்ல நீ செவனுக்குறியா? நான் எப்படி ஏமா பல்லுமே தலக்கறியா? ஏமா பல்லு பல்லு தலக்கறது இல்லையா? யா எழுதுதேம்மா. ஐயோ டேய் ஆமா அந்த என் அழகு பார்த்து யார் யாரு எங்க கேட்டாங்க தெரியுமா? உன்ன பொண்ணு கேட்டாங்களா? இந்த அழக பார்த்தா முன்னாடி யாரு அவன் பொண்ணு கேட்டது? என்ன அப்பமா பேசுறேன் ரெண்டக்கா போற மாதிரி டபிள் வச்சு ஒட்ட ஒட்ட அடிச்சு விட ஞாபகம் வச்சுக்கோ. டேய் என்ன யார் யாரு கேட்டாங்க தெரியுமா? யாரு கேட்டா? ஐயோ வளரைக்கு பெண்ணே என்னை வாரி வாரி கேட்டாங்க. ஆமா பெரிய கட்டிக்கிட்டானா? நான் தான் மாட்டேன்ட்டேன். அவர் கழுத்து இடிக்குன்னு இருக்கணும் வேணாம்னு சொல்லிட்டு வீரமான பெண்ணு இன்னு விஜயகாந்த் கேட்டாங்க. உண்மையா? ஆமா முதல்ல என்னத்தான் கேட்டாங்க. உன்னதானா? நான் தான் மாட்டேன்ட்டு. அவர் கருப்பா இருக்கிறாரு வேணாம். அவங்க கண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா இந்த வருஷம் முதல் அமைச்சர் நீதான். என்னமோ யோசனை இல்லாம அப்ப வாங்கிட்டு அவர் கருப்பர் நீ வாழன்ட்டு நீ கலர்ல நீ. ஏய் கரியார் கேட்டாங்க. யாரு? நான் தரமான பெண்ணு தூரு தலைவருக்கு கேட்டாங்க. நான் தான் மாட்டேன்ட்டேன். என்ன மாதிரி அவருக்கு முன்னும் 2 வீடு இருக்குதா? 2 வீடுக்குதா? நல்லா கூட கட்டு போடு. டேய் இவங்களாம் வேணாம்னு சொல்லிட்டு சத்தியமா எங்க அப்படியே கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். கை முகம் அப்படியே கட்டிப்பாங்க. மேல உனக்கு ஏன் அப்படிலாம் கட்ட கூடாது? டேய் ஒரு செடி வச்சு செடிக்கு தண்ணி ஊத்தி செடியானது மரமாயி காய் காய்ச்சா யாரு சொந்தம்? மரத்தை சொந்தம். செடி வச்சு உங்களுக்கு சொந்தம். ஆமா என்ன பெத்து எடுத்து இவ்வளவு பெரிய பெண்ணா வளர்த்து காதல கம்மாம்புழு போடுறது எங்க அப்பா. ஆயிரத்துன்னு சொல்லலாம். கம்பளு இது கம்மாம்புழு இல்லவா? கம்பள்றியா? ஆனா யாரா கேட்டா கம்மாம்புழு. கம்மா இன்னும் கம்மான்னு சொல்லாத. சேலை வாங்கி குடுத்தது எங்க அப்பா, பூ வாங்கி குடுத்தது எங்க அப்பா, பொட்டு வாங்கி குடுத்தது எங்க அப்பா. இதெல்லாம் எங்க அப்பா கொடுக்கணும். தாலி இன்னொருத்த கட்டணும், புள்ள ஒன்னொருத்த கொடுக்கணும். ஏன் வாசுக்கு ஆட்டு மாட்டு கூட பின்னாடி தலையில இதுவா பூ? என்ன பூ அது? டேய் பெண்களுக்கு என்ன பூ? மல்லி, கனகாம்பரம், ஜாதி மேல அந்த மாதிரி இருப்பாங்க. அழகா வாசனையா இருக்கும். சாயந்தரத்துக்குள்ள என்ன ஆகும்? மாடு போடுமா? இது வாடாது வதங்காது. மாடு பார்த்தா வைக்காது. வைக்காத பூ. வைக்கலவா?
ஒரு முழம் 150 ரூபாய். ஏய் ஒரு முயம் 150 இல்ல, ஒரு செம 150 ரூபாய். முயமா முயம் சத்தமா பேசுறா. எனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு உடம்புக்கு? அவரு போன் பண்ணாரு. அவரா? வெக்கத்தை பாருங்க அவளுக்கு. எவரா? அவரே ஞானசாகர் மாமா போன் பண்ணாரு. அவருக்கு போன் பண்ணாரு. அடி பண்ண காவேரி, அடி பண்ண காவேரி, அடி பண்ண காவேரி, அடி போன காவேரி, அடி போன காவேரி. எங்க வீட்டுல இன்னொரு விசேஷம். நாடகம் ஆடணும், தாம்பலம் கூட வரேன்னு சொன்னாரு. சரி வாங்க மாமான்னு சொன்னேன். அவர் வீட்டாண்ட வந்திருக்காரு. எனக்கு தெரியும், நான் சந்திக்கு போயிட்டு இருந்தேன். சந்திக்கு? ஆமா. போயிட்டு வந்து பார்த்தா வீட்டு வாசல்ல 2 ஆம்பளை செருப்பு இருந்தது. 2 செருப்பு? ஐயோ, ஆம்பளை செருப்பு இருக்குது, யாருன்னு தெரியல, பயந்துட்டேன் நானு. ஆம்பளை கடையில பயந்துருவேன் நீ. யாருன்னு குரல் கொடுத்தேன். பாத்ரூம் தான் ஒரு குரல் வந்தது. எவரு? சரி, அவர் குரல் வந்தது. மாமா குரல் நல்லா தெரியுமென்னு சொல்லிட்டு சரி வெயில வந்தாரு, கை கால் அசைதாரு, கை கால் கழுவுறாரு, முகம் அலம்புறாரு சொல்லிட்டு டவுல் எடுத்து நேரம் பாத்ரூம் மட்டும் போனேன். கப்புன்னு கைப்பிடிச்சு உள்ள எடுத்துனாரு. உள்ள எடுத்துனாரா? என்ன பண்ணாரு? அவர் யதார்த்தமா கேட்டாரு, நான் பதார்த்தமா கொடுத்தேன். யதார்த்தம் பதார்த்தமா கொடுத்தியா? மறுநாள் பார்த்தா உடம்பு ஒரு மாதிரி இருந்தது. ஓடி போல பெரிய கிட்ட காட்டின அம்மா எனக்கு உடம்பு தெரியல பாருன்னு. அவன் கை பிடிச்சு பார்த்துட்டு காவேரி நீ முழுகாம இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரே நாள்லயா? வேலைக்காரமா அவரு. சரி, இது எதனா ஒரு வயசு செய்யணும் அப்படின்ட்டு நான் நேரா இந்த செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன். எனக்கு முன்ன 27 பெண்கள் வரிசையா நின்று இருந்தாங்க. எதுக்கு? ஓ எல்லாம் இருந்தாங்க. நானும் அங்க நின்று இருந்தேன். அங்க ஒரு பெரியங்க பார்த்து, காவேரி வெயில நிக்காத கருத்து போடுவேன். நீ கருத்து போயிடுவே. எவ்வளோ ஐயோன்றவா இதுக்கு மேலையா? இந்த வெயிலுக்கு கூட வந்து பாய்ந்து வந்துக்குது. வெயில நான் கருத்து போடுவேன். முருங்கரை செய்து ஒரு வாரமா சாப்பிட்டு தொடர்ந்து நீரோட நீர் ஏறணும்னு சொன்னாங்க. நானும் முருங்கரை செய்து சாப்பிட்டு பார்த்தேன். நீர் இறங்கணும் படம் காணும். சேர் போடு, அவர் எங்க இருக்காரு மாமன் பார்த்து பணம் வாங்கி தனியார் ஹாஸ்பிட்டல் எதுனா ஒரு வைத்தியம் பண்ணணும். சேர் மட்டும் உட்கார மக்களை உட்காருடா. ஐயா மூஞ்சி பாரு, கறி மூஞ்சி. பாய மூட இருக்கா. இந்த கை கால வச்சுட்டா ஊரம் ஏமாத்தின்னு வர்ற நீனா கொஞ்ச நேரம் விட்டு பாருங்கப்பா. பொம்பளை மேல நிமிந்து பாக்குது பாரு. பெத்த என் சக்கத்தை யாரும் சொல்லிட்டாங்க. எந்த ஊர் எடுத்தாங்க? தலைக்குடி மரியாதை. மாமா இதான் அந்த ஆளு காணோம். இவ்வளவு நாளா இறங்காத நீரு உங்க முகம் பார்த்தோன்னே இறங்கிச்சு. எங்க அம்மா கூட 3 மாசம் நீர் இறங்கலாம். ஐயோ சிரிப்பு உச்சா பண்ண யாரும் அழுத்து வச்சு குஞ்சு போய் கேட்கிறாங்க.